Exercise 2.5 question number 6. If modulus of z minus 2 by z equal to 2, then show that the greatest and least value of modulus z are root 3 plus 1 and root 3 minus 1 respectively. இதை ப்ரூஃப் பண்றதுக்கு நான் ஒரு இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ண போறேன். என்ன இன்இக்வாலிட்டினா மாடுலஸ் ஆஃப் z1 minus z2 greater than or equal to modulus of modulus z1 minus modulus z2. இதான் நான் யூஸ் பண்ண போற இன்இக்வாலிட்டி. இந்த இன்இக்வாலிட்டியை வச்சு தான் அவங்க கேட்டிருக்க ஆன்சரை நான் அரைவ் பண்ண போறேன். அதனால क्वेश्चनல மாடுலஸ்ல கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் நான் z1 ன்னு சொல்றேன், செகண்ட் பார்ட் z2 ன்னு சொல்றேன். அப்போ z1 மைனஸ் z2ன்ற ஆர்டர் வந்துரும். அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன்னா z1 அப்படிங்கறத z ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி z2 அப்படிங்கறத 2 by z அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். அப்போ இந்த இன்இக்வாலிட்டி பிரகாரம் இதை வச்சு எழுதணும்னா மாடுலஸ் ஆஃப் z1 z minus z2 2 by z greater than or equal to modulus of z1 modulus of z minus modulus of z2 modulus of 2 by z. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா modulus of z minus 2 by zங்கிற வேல்யூ 2 ன்னு கொடுத்திருக்காங்க. அதனால இந்த பிளேஸ் எங்கேயாவது வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா 2 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி இங்க வந்திருக்கு. அதனால இதை நம்ம என்னன்னு எழுதிடலாம் அப்படின்னா 2 greater than or equal to modulus of modulus z minus 2 divided by modulus of z ன்னு எழுதிக்கலாம். ரைட்டா, நியூமரேட்டருக்கு தனியா மாடுலஸ், டினாமினேட்டருக்கு தனியா மாடுலஸ். அப்போ இங்க மாடுலஸ் 2 தான் வரும். மாடுலஸ் 2க்கு 2 தான் ஆன்சர். அதனால 2 by modulus of z ன்னு எழுதிட்டேன். இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கிறேன். ரிவர்ஸ் பண்ணி எழுதுறேன்னா என்ன அர்த்தம்னா மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் z மைனஸ் 2 by modulus z less than or equal to 2. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இதுக்கு மீனிங் வந்து இந்த இன்இக்வாலிட்டி, அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் modulus of z minus 2 divided by modulus of z lies between minus 2 and plus 2 ன்னு அர்த்தம். இந்த இன்இக்வாலிட்டிக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர், இந்த மாடுலஸ்குள்ள இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்குன்னு அர்த்தம்னா இங்க யூஸ் பண்ணிருக்க நம்பர்னுடைய மைனஸுக்கும் பிளஸுக்கும் இடையில இருக்கு. ரைட், அப்போ இதை ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ரெண்டு பார்ட்டா எப்படி பிரிச்சுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் இதை எடுத்துக்கிறேன். Now minus 2 less than or equal to modulus of z minus 2 by modulus of z. நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் modulus of z ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரேன். ஏன்னா இந்த டினாமினேட்டரை அவாய்ட் பண்றதுக்காக இதையும் modulus of z ஆல மல்டிப்ளை பண்றேன், இதையும் modulus of z ஆல மல்டிப்ளை பண்றேன், இதையும் modulus of z ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்படி பண்ணா எனக்கு minus 2 into modulus of z less than or equal to இது modulus of z ஸ்கொயர், இங்க modulus of z கேன்சல் ஆயிடும், 2 ன்னு வந்துரும். இந்த மைனஸ்ல இருக்கிற குவான்டிட்டியும் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்ப கொண்டு போயிட்டேன்னா எனக்கு என்ன வரும்னா இந்த இடம் 0 ன்னு ஆயிடும். less than or equal to modulus of z ஸ்கொயர், இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆயிடுமா, அதனால plus 2 into modulus of z minus 2.
இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை எழுதுறேன் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ரைட்டா. இது வந்து படிக்கும்போது இங்கேருந்து படிக்கும்போது க்ளோஸ்டு எண்ட், அதனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு படித்தோம். இப்போ நான் எப்படி எழுதுறேன்னா இப்படி எழுதுறேன். அப்போ இப்படி எழுதும்போது ஓப்பன் எண்ட், அதனால கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ரைட். இதை நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இதை ஹோல் ஸ்கொயரா மாற்ற போறேன். அதனால மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ மாடுலஸ் ஆஃப் z ஒரு பிளஸ் 1 மைனஸ் 3, அதாவது ஆட் 1 சப்ட்ராக்ட் 1. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, அதே தான். ஸோ வேல்யூ மாறாம நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பிளஸ் 1 ஒரு மைனஸ் 1 சேர்த்திருக்கேன். எதுக்கான இந்த பார்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர்னு வந்துடும். அதுக்காக ஆட் 1 அண்ட் சப்ட்ராக்ட் 1ன்னு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கிறேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வரைக்கும் எப்படி எழுதிடலாம்னா மாடுலஸ் ஆஃப் z பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது மைனஸ் 3 greater than or equal to 0, which implies that modulus of z plus 1 whole square greater than or equal to இந்த 3 இந்த பக்கம் வரும்போது plus 3 ஆயிடும். இப்போ taking square root on both sides, so square root எடுக்கும்போது இங்க modulus of z plus 1 மட்டும் இருக்கும், அங்க square root எடுக்கும்போது root 3 ஆயிடும். எனக்கு கொஸ்டின்ல மாடுலஸ் ஆஃப் z னுடைய வேல்யூ தான் என்னன்னு கேட்டாங்க, அதனால மாடுலஸ் ஆஃப் z மட்டும் இங்க வச்சுக்கிறேன். அப்போ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ரூட் 3, இந்த பிளஸ் 1 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 1 ஆயிடும். அப்போ நான் ஒரு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா ஸோ மாடுலஸ் ஆஃப் z கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ரூட் 3 மைனஸ் 1 ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து ஆன்சர் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட். இப்போ அதில் ஒர்க் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இந்த பார்ட்டை மட்டும்தான் எடுத்து வச்சு ஒர்க் அவுட் பண்ணோம். அப்போ அதில் இன்னொரு பார்ட் ஒன்று இருக்கு, இந்த பார்ட்டை இப்போ இங்கே எடுக்கிறேன். ஆல்சோ அங்கே என்ன இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 by modulus of z less than or equal to 2 இருக்கு. இதுக்கு ஒர்க் அவுட் பண்ண மாதிரியே தான் இதுக்கும் ஒர்க் அவுட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிராக்ஷனை அவாய்ட் பண்ண போறேன், அதனால எல்லாத்தையும் மாடுலஸ் ஆஃப் z ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் z ஆல மல்டிப்ளை பண்ணா மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 2 less than or equal to 2 into மாடுலஸ் ஆஃப் z. இந்த 2 மாடுலஸ் ஆஃப் z இந்த பக்கம் கொண்டாந்துடுறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0. இதுலேயும் ஒரு அட்ஜஸ்ட் பண்றேன் அந்த ஹோல் ஸ்கொயர் வரதுக்காக. மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ மாடுலஸ் ஆஃப் z பிளஸ் 1 மைனஸ் 3ன்னு எழுதியிருக்கேன். அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா அதே மைனஸ் 2 தான், அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் வரைக்கும் என்னன்னு எழுதிடுறோம்னா மாடுலஸ் ஆஃப் z இங்க மைனஸ் வந்திருக்கு, அதனால மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடுறோம். மைனஸ் 3 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0, அதாவது மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இந்த 3 இந்த பக்கம் வரும்போது பிளஸ் 3 ஆயிடுச்சு. Taking square root on both sides. அப்ப என்னாச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 less than or equal to root 3 ஆயிடுச்சு. இந்த மைனஸ் 1 அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் z less than or equal to root 3, இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தா பிளஸ் 1 வந்துருச்சு. இதுதான் அந்த ரைட் சைட் பார்ட் எடுத்துக்கிட்ட இன்இக்வாலிட்டியிலேருந்து நான் அரைவ் பண்ண ஆன்சர். அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மாடுலஸ் ஆஃப் இசட்டுக்கு தான் ஆன்சர் வந்திருக்கு, இதுவும் மாடுலஸ் ஆஃப் இசட்டுக்கு தான் ஆன்சர் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இங்க என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட் 3 மைனஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட்னு வந்திருக்கு. அதே மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு
root 3 plus 1 ன்னு வந்திருக்கு. From 1 and 2. From 1 and 2 we get. நான் first 1 ல இருந்து படிக்கிறேன். இந்த நம்பர்ல இருந்து படிக்கிறேன். root 3 minus 1. root 3 minus 1 less than or equal to modulus of z. ரைட்டா, நான் closed end படிச்சா less than. அதனால root 3 minus 1 less than or equal to modulus of z. அதே modulus of z இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா again less than or equal to modulus of z less than or equal to. அங்க என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா root 3 plus 1. அப்போ modulus of z lies between root 3 minus 1 root 3 plus 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா modulus of z உடைய least value இதுன்னு அர்த்தம், modulus of z ஓட greatest value இதுன்னு அர்த்தம். அதனால which implies that greatest and least value of modulus of z are greatest அப்படின்றது இது root 3 plus 1 and least அப்படின்றது root 3 minus 1.